கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதை கண்டித்து பெண் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதவி காவல் ஆய்வாளர் லிபின் பால்ராஜ் என்பவர் சுனிகா என்பவரை தாக்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற சுனிகா உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தீக்குளிக்க முயன்றார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அடிப்படை வசதிக்கே கிராம மக்கள் அல்லாடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வசப்புத்தூர் ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தும் தண்ணீர் வராத நிலையில் தெருவிளக்கு, பேருந்து, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். குடிகாரன் வேற அந்த ரோட்ல செம்ம குடிகாரன். அந்த ஒரு பாலத்தை ஒன்று கட்டிட்டு அங்கேருந்து குடிச்சிட்டு பாட்டில்லாம் போட்டு வீசிக்கிட்டு நாங்கள் நடக்க முடியாத பெண்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். வயசு பொண்ணுங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கேருந்து வர்றதுக்கு. பகலில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அந்த ரோட்டில் பகலில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. குடிகாரன் என்ன பண்ணுவானோ, என்ன செய்வானோ அப்படின்ற ஒரு பயம். இரவு நேரத்துலேயும் ரொம்ப பயம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எத்தனையோ விண்ணப்பங்கள் கொடுத்துட்டோம். கலெக்டர்கிட்ட கூட மனு கொடுத்துட்டோம். எங்களுக்கு அதை பற்றி இந்த கிராம சபை மீட்டிங்கில் கூட எல்லாத்தையும் குறித்து நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு வசதியும் கிடையாது.